என் வீட்ல எப்பெல்லாம் ஒரு கேள்வியில குழப்பம் வருதோ, அதாவது இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்னு அதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு பதில் வந்தா, அப்ப எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு வரன் பாத் செய்ய போறோம்னு. வரன் பாத் ஒரு ட்ரெடிஷனல் மகாராஷ்டிரியன் உணவு. இது ஒவ்வொரு மகாராஷ்டிரியன் வீட்லயும் கண்டிப்பா சமைக்கப்படும். இது ரொம்பவே சிம்பிள். உண்மையில இதுல எதுவுமே இல்ல. வரன் அப்படின்னா பருப்பு, அப்புறம் பாத்னா அரிசி. பருப்புல தாளிப்பு கூட இல்ல, ஆனாலும் இது ரொம்பவே சுவையா இருக்கும்னா அப்புறம் நான் என்ன சொல்ல. இதுக்காக முதல்ல நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்ச இந்த துவரம் பருப்பை எடுத்திருக்கேன். இது ஒரு கப் துவரம் பருப்பு இருக்கும். அப்புறம் இந்த அரிசியையும் நான் 1 கப்புக்கு எடுத்திருக்கேன். இது சாதாரண சின்ன அரிசியை தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்காக நீங்க பாஸ்மதி எல்லாம் எடுக்க வேண்டியதில்ல. இப்ப என்கிட்ட ஒரு சின்ன குக்கர் இருக்கு. சோ நான் வரனை குக்கர்ல தயார் செய்ய போறேன். வரனையும் அரிசியையும் தனித்தனியா குக்கர்ல சமைச்சுக்கிறேன். ஆனா உங்ககிட்ட பெரிய குக்கர் இருந்தா ரெண்டையும் தனித்தனியான பாத்திரங்கள்ல வச்சு ஒரே குக்கர்ல வேக வைக்கலாம். இப்ப இதுல நான் இந்த துவரம் பருப்பை எடுத்திருக்கேன். இப்ப துவரம் பருப்புல நான் நிறையலாம் தண்ணிய சேர்க்க போறதில்ல. ஏன்னா இந்த வரன் ரொம்ப தண்ணியாலாம் இல்ல. இப்ப பருப்புல இந்த அளவு தண்ணிய மட்டும் சேர்க்கலாம். அதாவது உங்க விரலை இதுக்குள்ள நினைக்கும் போது முதல் கட் வர வரைக்கும் தண்ணி இருக்கணும். பருப்புல உப்பை சேர்த்துக்கலாம். இதுல தாளிப்பெல்லாம் சேர்க்கல. வெங்காயம் பூண்டுன்னு எதுவுமே இதுல இல்ல. ரொம்ப சிம்பிளான பருப்பு. இப்ப மஞ்சத்தூளை சேர்க்கலாம். இப்ப குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வைக்கலாம். சரியா இருக்கும். இப்ப நான் அரிசிய வேக வைக்க போறேன். இன்னைக்கு நான் இத லூசா செய்யறேன். ஆனா உண்மையில இத குக்கர்ல தான் செய்யணும். இப்ப அரிசியில தண்ணியோட அளவு 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி தேவைப்படும். அரிசியில உப்பு கம்மியா இருக்கிறதுனால இதுல உப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இத போட வேண்டாம். இப்ப அரிசியையும் மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இத பாருங்க, பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இப்ப நான் ஒரு விஸ்கரை யூஸ் பண்ணி இந்த பருப்பை லேசா கலக்கிக்கிறேன். இத நான் நிறையலாம் உடைக்க போறதில்ல. இத லேசா பருப்பு மாதிரி தான் நம்ம வச்சிருக்கணும். பருப்பை நான் ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிறேன். இப்ப இந்த பருப்புல கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, இதுல நம்ம தாளிப்ப கூட சேர்க்க மாட்டோம். இப்ப கடைசியா கொஞ்சமா வெல்லம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப இத சும்மா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுறலாம். இத பாருங்க, சாதமும் தயாராயிருச்சு. நம்ம தயார் செஞ்ச இந்த பாத் அப்படின்னா நம்ம செஞ்ச சாதம். இத நான் ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். அதோட ஒரு தட்டுல நம்ம இத டிமோல்ட் பண்ணலாம். இப்ப இந்த சூடான வரனை சாதத்துக்கு மேல நான் போட்டுக்கிறேன். அடுத்ததா வரன் பாத் மேல இந்த நெய்ய வச்சுக்கலாம். வரன் பாத் கூட பரிமாற பொதுவா நாங்க தயார் செய்யற இந்த வறண்ட உருளைக்கிழங்கு கறிய வைப்போம். சோ இதையும் நான் இந்த பக்கத்துல வச்சுக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு எலுமிச்சைய நான் வச்சுக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு ரொம்ப சிம்பிளான ரொம்ப சுவையான வரன் பாத். சொன்னேன்ல, இதுல எதுவும் இல்ல, ஆனா ரொம்பவே சுவையா இருக்கு. மஸ்ட் ட்ரை ரெசிபி.